கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் தாமே இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். சாஃப்ட்னஸ் will bring the peace. அன்புக்குரிய விசுவாசிகளே, சிலருடைய பேச்சு தோரணை கடினமாக இருக்கும், சிலருடைய பேச்சு தோரணை இனிமையாக இருக்கும். ஆனால் இவை இரண்டையும் அணுகுமுறையிலே பார்த்து வரும் பொழுது எது நல்லது என்கிற கேள்வியை நாம் கேட்போம் என்று சொன்னால், ஒரு இனிமையான அணுகுமுறையை வைத்திருக்கிறவர் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்களாக, நன்மை செய்கிறவர்களாகவும், நன்மை செய்கிற மக்களோடு இணக்கமாக இருக்கிற மக்களாகவும் நம்மை வைத்திருக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தகப்பன், சகலவிதமான ஆறுதலுக்கும் தேவன். அவர் அமைதியை விரும்புகிறவர். சில இடங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் அவிடமிட்டு அகன்று போனார் என்று பார்க்கிறோம். அவர் அமைதியை விரும்புகிறவர். அந்த அமைதியின் சொற்கள் இனிமையானதும் மற்ற மக்களை மகிழ்விக்கக்கூடியதுமாய் காணப்படுகிறது. நாம் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், பலர் பல விதங்களிலே சொல்லுவார்கள். உற்சாகமாக ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார். சிலர் அமைதியாக ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார். சிலர் ட்ரம்ஸ் அடிக்கும் பொழுது ஆண்டவர் வருகிறார். சிலர் நிசப்தமான வேளையில இறைவன் செயல்படுகிறார் என்று பல விதங்களிலே சொல்லுவார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, பர்வதங்கள் பிளக்கும் போதும் பெரும் காற்றிலும் பூமி அதிர்ச்சியிலும் அக்கினியிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. ஆண்டவர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் எழும்பிய மெல்லிய சுத்தத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அமைதியில் இறைவனை தேடும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுத்து தாங்குகிறவராய் காணப்படுகிறார். ஒரு மடத்துல ஒரு துறவி இருந்தார். அவருக்கு வயதாகிவிட்டது. வயதானதும் அந்த துறவற மடத்தின் பொறுப்பை ஒரு சீடரிடத்துல கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அனைத்து சீடர்களையும் வரவழைத்து தன் நிலையை அவர்களுக்கு சொல்லி, நான் உங்களிலே ஒரு இடத்துல கொடுக்க வேண்டும், அதற்காக ஒரு சிறிய சோதனை வைக்கிறேன் என்று சொன்னார். எல்லோரும் அவளோடு கூட என்ன சொல்ல போகிறாரோ என்று காத்திருந்தார்கள். அவர் தன் வாயை திறந்தார், ஆ என்று. அப்படி அவர் வாயை திறக்கும் பொழுது சொன்னார், எல்லாரும் பார்த்துக்கங்க, நான் இப்போ என் வாயை திறக்க போறேன்னாரு. வாயை திறந்தாரு. எல்லாரும் சுத்தி பார்த்தாங்க. வயதானதுனால பல்லெல்லாம் விழுந்து ஒரு குகையை போல அவருடைய வாய் தோன்றிற்று. அவர் கேட்டார், நீங்கள் எதை பார்த்தீர்கள் என் வாயில என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது என்ன சொல்லுவது என்று சொல்லி யாருக்கும், சீடர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அதிலே ஒரு சீடன் சொன்னான், துறவியை பார்த்து, ஐயா, நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில கடினத்துவம் நிறைந்தது நிலைத்து நிற்பதில்லை, மென்மையானது எப்பொழுதும் நிற்கும். ஆகவே உங்களிடத்துல காணப்படுகிற மென்மையான நாவு நிலைத்து நிற்கிறது. கடினத்துவம் கொண்ட பற்கள் விரைவிலே விழுந்து விட்டன. ஆகவே மென்மையே நீடித்த வாழ்வை தரும் என்று சொன்னான். அவனை அவர் அந்த துறவற மடத்தின் அதிபதியாக அவர் நியமித்தார். அன்புக்குரியவர்களே, மென்மையான வார்த்தைகள், மென்மைகள்
நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி பார்க்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆகவே அந்த மென்மையை தேடி அதை பற்றிக்கொள்வோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை தாழ்த்துகிறோம் சாமி. மென்மையான வார்த்தைகளையும் மென்மையான அணுகுமுறைகளையும் உடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.